காணொளியில் நாம் காணவிருக்கும் குலதெய்வம் வேலூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில். ஒரு குடும்பம் பல குடும்பங்களாக பிரிந்து அக்குடும்பங்கள் எல்லாம் ஒரே உறவு முறையாகும் போது ஒரே குலமாக ஆகிறது. பொது மூதாதையரின் மரபு வழியில் தோன்றிய ஒரு வழி பங்காளிகள் மட்டும் வழிபடும் தெய்வம் குலதெய்வம் எனப்படுகிறது. நம் முன்னோர்கள் வாழையடி வாழையாக வணங்கி வழிபாடு செய்த அம்முன்னோர்களை பல இக்கட்டான சமயங்களில் காப்பாற்றிய காவல் தெய்வமே குலதெய்வம். மருத்துவ வசதிகள் இல்லாத போதும் நம் முன்னோர்களின் உயிர் காத்த தெய்வம். குலதெய்வத்தை மாற்றும் உரிமை எவருக்கும் இல்லை. பெண்களுக்கு திருமணமாகும் வரை தகப்பனின் குலதெய்வமும் பிறகு கணவரின் குலதெய்வமே பிரதான குலதெய்வமும் ஆகும். குலம் தழைக்க நம் முன்னோர்களை வாழ வைத்து வழிகாட்டிய தெய்வம்தான் குலதெய்வம். ஒரு பள்ளியில் எப்படி தலைமை ஆசிரியர் அனைத்து வகுப்புகளையும் பார்த்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர் மற்றும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஆசிரியர் என்று வகுத்து வைப்பர். அதுபோல தெய்வமே ஆயினும் சில கட்டுப்பாடுகளும் உள்ளன. ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு தெய்வங்களையும் பல அவதாரங்களையும் தேவதைகள், உபதேவதைகள், முனீஸ்வரர், சப்த கன்னியர் என்று பல தெய்வங்களை உருவாக்கி நம்மை காத்தருள்கின்றனர். சுருங்கச் சொன்னால் குலதெய்வம் என்பது நம் உற்றார் உறவினர், தாய் தந்தையர் போல குலதெய்வத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கில்லை. இஷ்ட தெய்வம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கும் உறவும் நண்பர்கள் போல உரிமை நம் வசம். எந்த ஒரு நற்செயலை தொடங்குவதற்கு முன்னும் நாம் நம் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். திருமணம், மொட்டை, காதுகுத்து, பள்ளி கல்லூரியில் சேர, பணியில் சேர, கடல் கடந்து வெளிநாடு செல்ல, வீடு கட்ட என்று பல நற்காரியங்களுக்கு முன் நம் குலதெய்வத்தை வழிபட்டு பின் தூங்குவதே நம் மரபாகும். அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் வேலூர் மாவட்டம் ஷேன்பாக்கத்தில் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. பச்சையம்மன் ஆலயத்தில் நாள்தோறும் அபிஷேக ஆராதனைகள், திருவிழாக்கள், துலாபார காணிக்கை, பொங்கல் வைத்து வழிபடுதல் என பல வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் தை திருவிழா, அக்னிகுண்ட திருவிழா, ஆடி திருவிழா என்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. எந்த பச்சையம்மன் கோயிலாக இருந்தாலும் அவற்றுள் நாகதேவதை, சப்த கன்னியர், முனீஸ்வரர் சந்நிதியும் ஓர் அங்கமே ஆகும். இக்கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்பவர்கள், பாலூட்டும் தாய்மார்கள், பெண்கள் தங்கள் உடை மாற்ற ஒரு அறை தனியாக கட்டப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் அக்னிகுண்ட திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்படுகிறது. இங்கு பெரியாண்டவர் தெய்வத்தை மண்ணால் செய்து மலர்களாலும் மஞ்சள் குங்குமத்தாலும் அலங்கரித்து வழிபடுகின்றனர். உள்ளூரிலே இருந்தாலும் கடல் கடந்து சென்றாலும் ஆண்டிற்கு ஒரு முறையாவது நம் குலதெய்வத்தை வணங்கி அம்பிகையை தரிசித்து நமது காணிக்கையை செலுத்துவது என்பது நமது மிக முக்கிய கடமையாகும்.